இதுவரை இல்லாத அன்பு. அவளோட குழந்தை பேச்சு, அவளோட சுட்டித்தனம், சூரியனுக்கு முன்னே எழும் அவளது சுறுசுறுப்பு, யார் மனதையும் புண்படுத்தாத அவளது வார்த்தைகள். எது பிடித்தது எனக்கு? ஏன் அவள் மீது மட்டும் சொல்ல முடியாத இவ்வளவு அன்பு? அவளிடம் அதிகம் பேசியதும் இல்லை, அதிகம் நேரம் கழித்ததும் இல்லை, அவளுடன் ஊர் சுற்றியதும் இல்லை. ஆனால் அவள் மீது மட்டும் ஏன் இவ்வளவு அன்பு? அவளை ரயில் நிலையத்தில் விட்டு வருகையில் என் உயிரை விட்டு வந்தேன், இந்த உலகத்தை மறந்து வந்தேன். வற்றிய இடமாயிருந்த என் கண்களில் வற்றாமல் கண்ணீர் வந்தது. அதனால் என் மனம் நொந்தது. ரயில் நிலையம், விடுதி, இந்த இடைவேளையில் ஒரு குழந்தையை பிரிந்த தாய் போல் பரிதவித்தது என் மனம். ஆம், பாரதி, யோக பாரதி, என் பெயரில் பாதி மட்டும் அல்ல நீ, என் உயிரிலும் நீ பாதி. அன்பு என்பது பணம் பார்த்தோ அழகு பார்த்தோ வருவதல்ல, அது ஒரு உணர்வு, அது தானாக வருங்க. உன்னை விட்டுட்டு நான் வர்றப்ப என் மனம் சொல்லிகிட்டே இருந்துச்சு, குழந்தை பாரதி, அவளை விட்டு ஏன் வந்த, அவள் சேஃபாக போயிடுவாளா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு என் மனம். என்னமோ நான் ஒன்று 10 மாதம் சுமந்து பெற்ற மாதிரி ஒரு அம்மா விட்டுட்டு குழந்தை பிரிஞ்சு போனால் எவ்வளோ மனம் தவிக்குமோ அந்த மாதிரி என் மனம் தவிச்சிட்டு இருந்துச்சு. உன்னை விட்டுட்டு வரும்போது, உன்னை கூட்டிகிட்டு போன அப்போ இருந்த ஏதோ ஒன்று என்கிட்ட இல்லை. உன்னை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன். நீ ஊருக்கு போகணுன்னு சொன்ன உடனே பதட்டமாக எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு உன் கையை பிடிச்சிட்டு ஒரு குழந்தைய கெட்டியமாக பிடிச்சிட்டு வருவாங்கள, அந்த மாதிரி அவ்வளோ கூட்டத்துலேயும் தொலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் கையை பிடிச்சிட்டு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உன்னை சேஃபாக இட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் உட்கார வச்சப்போ நான் நிம்மதியாக இருந்தேனே. நீ சேஃபாக போயிடுவியா, அங்கே போயிட்டு பத்திரமா இறங்கிடுவேன்னு சொல்லிட்டு என் மனசு என்னமோ உன்னை பெற்றெடுத்த அம்மா மாதிரி துடிச்சிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல. ஒருவர் நம்மை விட்டு பிரிந்தால் மட்டும் துயரம் அல்ல. ஒருவர் நம்மை விட்டு பிரிந்தால் மட்டும் துயரம் அல்ல. நம்முடனே இருந்த ஒருவரை வழியனுப்பும் போதும் துயரம் நம்மை தொல்லை செய்யும். ஆனால் உன்னை சேஃபாக விட்டுருக்குன்னு என் மனசில் மட்டும் சொல்லிகிட்டே இருக்குது. உன் கூட இருந்த இந்த 4 மகளிர்கள் அப்படி இருந்தாங்க. ஒரு பாட்டிமா, ஒரு அம்மா, எப்பவுமே சிரிச்சிட்டு அழகாக பேசிக்கிட்டு நீ சேஃபாக போயிடுன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. பாட்டி முகத்தில் இருந்த சிரிப்பு, மகளை வழியனுப்ப வந்த அம்மா, என் அனைவரிடமும் அன்பை கண்டேன், அதனால் உன்னை அங்கு விட்டு வந்தேன். இந்த நீங்கள் பார்க்கணுங்க, அந்த பாட்டி அழகாக சிரித்தாங்க. அவங்க சிரிக்கும் போதே நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அது போயிடும்ல. இது அவ்வளோ அழகாக அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த உலகம் இயங்குவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா அது அன்பு மட்டும்தாங்க. அன்பு இல்லைன்னா இந்த உலகம் எப்போவே அழிஞ்சு போயிட்டுருக்கும். அழகாக அந்த பல்லே இல்லாத வாயில் அந்த பாட்டிமா அவ்வளோ அழகாக சிரித்தாங்க. சிரிங்க, மற்றவங்கள சிரிக்க வையுங்க, எல்லாருமே ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. அந்த 10 நிமிஷம் அவங்க கூட எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு அங்கே வந்து அந்த 10 நிமிஷம் என்னமோ ஒரு வாழ்க்கையே வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு நல்ல 4 மனுஷங்களை சம்பாதிச்சேன். அந்த ஒரு நல்ல ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. அன்பை பகிருங்கள், அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா அன்பு தாங்க எல்லாமே. அன்பாக இருங்க.